ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் தான் போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு. அது வந்து இப்போ ஸ்ரீநகரில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஒரு இதில் டெலீட் ஆயிடுச்சு அப்படியே. அதனால் இப்போ வந்து ஸ்ரீநகர் வந்துட்டு அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் தான் போவோம். அதுதான் மோட்டோ விளாகில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் ரோடு கண்டிஷனு. பைக்கு போகாது, லாரி போயிட்டே இருக்கும். ஏன்னா இது ஆப்பிள் சீசன்னால் ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து லாரியை வந்து 24/7 போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டே பண்ணும்போது பார்த்து ஸ்டே பண்ணுங்க. இந்த பாருங்கள், மலையெல்லாம் வந்து எப்போ சரிஞ்சு விழுவுறதே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாகவே தண்ணி. அதனால் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டீல் பண்ணணும். இங்கே ஹிமாலயாஸில் மட்டும் இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த ஒரு ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணோம். ஸோ வந்து இங்கே லாரி தான் ஃபுல் டைம் 24/7. நான் வந்ததுலேருந்தே போயிட்டே தான் இருக்குது. எவ்வளோ கேர்ஃபுல்லாக போக முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லி அந்த ஆர்மி அண்ணா சொன்னாங்க. ஸோ வண்டி இங்கே இருக்குது, ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடுச்சு, தொடச்சி வச்சுருக்கேன். இந்த ஒரு அண்ணா வந்து தளபதி ஃபேனா. भैया आप कौन सा फैन है? आपका फैन तमिल साउथ से क्या फैन है? தளபதி விஜய். தளபதி விஜய், லியோ. अच्छा. ஸோ வந்து விஜய்க்கு வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து ஊர் ஃபுல்லா ஃபேன். தளபதிக்கு ஆல் ஓவர் மூவி जो भी आई है ना इधर ஆல் ஓவர் மூவி, ஆல் ஓவர் எல்லா மூவியும் பாக்குறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்த உடனே இதான் கேட்டாங்க, தளபதி விஜய் அப்படின்னா ரைட்ரா அப்படின்னு. அப்புறம் வந்து ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், டிவிக்கு அப்படின்னு சொன்னோடனே நல்லா கேட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேன் வந்து ஜம்மு காஷ்மீர் வர இருக்கு, பார்க்குற இடம்லாம் கேட்குறாங்க. மும்பையில் கேட்குறாங்க, குஜராத்தில் கேட்குறாங்க, ராஜஸ்தானில் கேட்குறாங்க. எங்கே போனாலுமே தலைவர் தான், விஜய் தான். எங்கே போனாலும் கேட்குறாங்க விஜய் டிவிக்கேன்னு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஃபேன் தளபதி का फैन ही है, बिग फैन. ஓ अच्छा, அதுங்களா தளபதி का फैन அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? எல்லாத்தையும் சம்பாதிச்சாச்சு, ஊர் ஃபுல்லா மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு விஜய். ஸோ பார்க்கலாம் என்னன்னு. ஓகே பையா, டிவிக்கே அச்சா. இப்போ பாருங்க, இப்போ அந்த அண்ணா ஒரு டைலாக் சொல்லுவாரு பாருங்க. பையா போல் த டைலாக். I am waiting. ஸோ வந்து தளபதி கிரேஸ் வந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருக்கு. அவரு லியோங்காரு, கோட்டுங்காரு, எல்லா மூவியும் நான் பார்ப்பேங்காரு. சார் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிறாரு. வேற லெவல். அந்த அண்ணா இல்லை. ஸோ அப்புறம் இங்கே இந்த ஆர்மி அண்ணாங்களாம் இருந்தாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கொய்யாக்கா கீழே தான் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் அவங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டு, அவங்களுக்கும் வெட்டி கொடுத்துட்டு, நம்மளும் சாப்பிட்டுட்டு இங்கே உள்ளவங்களுக்கும் கொடுத்துட்டு அப்படி ஜாலியாக அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக இருந்து நல்லா இருந்து கைஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. ஓகே பையா, பாய். ஐ ஆம் கோயிங். தேங்க்யூ ஃபார் த ஸ்டே. ஓகே. ஸோ வாங்க அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். सर बाय, थैंक यू. ओके मैं अभी श्रीनगर से जाएगा. आप इधर से ड्यूटी है टुडे? ओके ओके हाँ ओके बाय. ओके सर बाय. ओके थैंक यू. ஸோ அந்த அண்ணாங்கிட்டலாம் செம்ம டைப்பு கைஸ். அப்படியே அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். இனி வந்து ரோடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஒரு ரோட்டில் தான் நேற்றுக்கு நைட்டு ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்தேன். ஒரு 10 கிலோமீட்டருக்கு டனல் இருந்துச்சு, அது நல்லா இருந்து. இங்கேருந்து அப்படியே போக வேண்டியதுதான். அப்படி இந்த பாருங்கள், மலையெல்லாம் இப்படி தான் ஃபுல்லாக உடஞ்சி இருக்கும். இங்கேருந்து நமக்கு வந்து 26 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஒரு 50 கிலோமீட்டர் நேரத்தி காணிச்சு. இந்த மாதிரி ரோட்டில் தான் ஃபுல்லாகவே நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். நீங்கள் வந்து ஜம்மு டு ஸ்ரீநகர் வந்து மழை டைமில் வந்துடாதீங்க. எப்போ எது சரிஞ்சு விழுவும் தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் சரிஞ்சு தான் இருக்குது ரோடு, மலைன்னு.
ஸோ வந்து பயந்து பயந்து தான் போகணும் இந்த ரோட்டில், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சத்தியமாக இந்த ரோடை பார்க்க அழகாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் வந்து ரோடை மலை எல்லாம் சரிஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ தூரம் மலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோமோ அது நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்ம வந்து இங்கே ஃபுல்லாகவே ரோடு போடுறாங்க, மலையை குடஞ்சி தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதனால அதை நம்ம டச் பண்ணும்போது அது வேலையை காட்டுது. நம்ம எவ்வளோ தூரம் அதை ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கோமோ அது நம்மளை அவ்வளோ தூரம் பார்த்துக்கும். இங்கே வந்து எல்லாமே மலையை தொட்டு தான் வேலை நடக்குது. நம்ம அதை தொட நமக்கு வந்து டேஞ்சர் தான். அதனால எவ்வளோ தூரம் மலையை வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டேன்னா நல்லது. ஏன்னா இது வந்து நம்ம சைடு மலை மாதிரி கிடையாது, சவுத் சைடு உள்ள மலை மாதிரி கிடையாது. இது எல்லாமே ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, தொட்டா உருண்டு விழும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதை இவங்க எவ்வளோ தூரம் டச் பண்ணாமல் இருக்காங்களோ. இங்கே பாருங்க, ஜேசிபிக்கு மேலே வந்து மண் அவ்வளோ உருண்டு கிடக்கு, ஜேசிபியை காணும் அந்த அளவுக்கு ஆகிருக்கு. வர வழியில் லாரி கமுந்து கிடக்கு, லாரி போய் எங்கெங்கே முட்டிட்டு நிற்கிது. இந்த ரோட்டில் மட்டும் ஸ்பீடாக மட்டும் போயிடக்கூடாது, எவ்வளோ ஸ்லோவாக போகணுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகணும். ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆர்மி அங்கங்கே நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இன்னும் லாரியே இல்லை, அதிசயமாக இருக்குது. ஃப்ரீயாக போயிட்டுருக்கேன். நேற்றுக்கு நைட்டெல்லாம் ஒரு 300 லாரி 500 லாரிக்கு நடுவில் தான் நான் போயிட்டுருந்தேன். ரொம்ப திணறிட்டேன் நேற்றுக்கெலாம். எப்படியோ வந்து இந்த ஒரு ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், நான் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு வந்ததில் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் ரோட்டில் நான் ஓட்டினதே கிடையாது. நம்ம இப்போ பெருசாக பைக் ட்ரிப்லாம் போனது கிடையாது. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு பைக் ட்ரிப்பு. அதில் இது கிட்டத்தட்ட ஒரு 75-80 நாள் ஆகுது நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி. இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நான் சத்தியமாக போகவும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இந்த மாதிரி தூசியில் நான் ஓட்டினதும் இல்லை. எல்லா மலையும் அப்படி உடஞ்சி பொடிஞ்சு அப்படி ரோட்டில் கிடக்கு. நேற்றுக்கெல்லாம் ஒரு பெரிய பாறை ரோட்டில் அப்படி நடு ரோட்டில் கிடக்கு. அதே மாதிரி ஒரு சைடில் ரோடே இல்லை. ஆனால் இந்த லாரி டிரைவர்ஸை வந்து பாராட்டியே ஆகணும். அவங்க கிடைக்கிற இடத்துல தூங்குறாங்க, கிடைக்கிற இடத்துல குளிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இந்த சைடில் அப்படி ஒரு பைப் மாதிரி போட்டு தண்ணி வர மாதிரி இருக்குது, அதில் தான் குளிக்கிறாங்க, அங்கனே தூங்குறாங்க. எப்பா லாரி நம்ம பைக் ஓட்டுறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது, லாரியை அசால்ட்டாக அடித்து தள்ளிட்டு வராங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ லாரி டிரைவர்ஸை வந்து பெரிய ரெஸ்பெக்ட்டுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த நம்ம வண்டியை ஓட்ட. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அது நடு ரோட்டில் போட்டுட்டு அப்படியே அதுக்கு அடியில் போயிட்டு லாரிக்கு அடியில் போயிட்டு அப்படியே வேலை பார்க்குறாங்க. அதுக்கு பார்ட்ஸ் கிடைக்கணும், அதெல்லாம் பெரிய கொடூரமான ஒரு விஷயம். ஆனால் அதெல்லாம் அவங்க ஜாலியாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவங்க வாழ்க்கையை வளர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அது. ஆனால் வந்து அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே லாரி டிரைவர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வாங்க பார்த்தாலே தெரியும், லாரி மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஆக்டிவான பார்த்தோன்னா ஒரே ஒரு வண்டி தான் போயிட்டுருக்கேன், அது நான் தான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு ஸ்ரீநகர் வந்து 100 கிலோமீட்டர் பக்கம், 110 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது, 115 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, லாரி வந்து ஒரு லாரியாக போனால் மட்டும்தான் இவங்களுக்கு வழி. இதில் முக்கால்வாசி லாரியில் வந்து ஆப்பிள் தான் இருக்குது. ஆப்பிள் சீசன்னால் ஸ்மெல்லே அடிக்குது எனக்கு. ஸ்மெல்லே அந்த லாரியிலேருந்து ஆப்பிள் ஸ்மெல்லே அடிக்குது. இவங்களுக்கு வந்து ஆப்பிள் சீசன்னால் அவ்வளோ ஆப்பிளும் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த ஒரு அண்ணா ஆப்பிள் தான் சாப்பிட்டுருக்காரு, அந்த பையன் ஆப்பிள் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ வேறு லெவல். இங்கேருந்து ஒரு வண்டி போனால் தான், ஏன்னா ரோடு ஒழுங்காக இல்லை, ஏன்னா மலையில் தான் நம்ம போயிட்டே இருக்கோம். அந்த மலையில் வந்து ஒரு வண்டி போகிறதுக்கு மட்டும்தான் கேப்பே இருக்குது. இங்கே வந்தீங்களா, நம்ம ஸ்கூட்டியில் வந்தானா இப்படி போகலாம் பூந்து. மற்றபடி கார்லாம் இருக்குல்ல, ஒரு வண்டி போனால் மட்டும்தான் போக முடியும். அங்கங்கே கல் சரிஞ்சு கிடக்கும், அங்கங்கே வண்டி மாட்டிட்டு நிற்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயான மட்டும்தான் நம்ம போகவே முடியும். ஸோ அதனால எனக்கு இந்த ஆக்டிவாவில் போகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பூந்து ஜாலியாக போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோ வண்டி நிற்கி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் கேப் இருந்தால் போதும், நம்ம அது பாட்டுக்கு போயிடலாம். ஸோ என்ன பிரச்சனைனால இங்கே ஸ்டக்காகி நிற்கின்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம தான் காஷ்மீருக்குனாலே நம்ம தான். இங்கே பாருங்க, அவ்வளோ வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு, நம்ம ஜாலியாக பூந்து போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த ஆக்டிவாவில் எனக்கு கிடைச்ச ப்ளஸ் பாயிண்ட்டு.
இந்த மாதிரி பூந்து போகிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? அவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்கு. நான் என் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஒரு வண்டியாக தாண்டி 2 சைடு வண்டி லாக்கு. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். அண்ணா வச்சான் பாரு நமக்கு ஆப்பு. இவ்வளோ நேரம் ஜாலியாக வந்துக்கிட்டு இருந்தேன். उधर गैप करेगा? ஸோ வந்து இந்த சைடு பையா தோடா பேக். ஸோ அந்த சைடு லெஃப்ட் சைடு கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த சைடு பூந்து போகலாம். தேங்க்யூ. ஸோ அந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்கான், அப்படி போகலான்னாங்க. ஸோ அதனால் நம்ம இப்படி பூந்து போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி யாராவது வந்து நின்றுவான். அதனால மொத்த வண்டியுமே 2 சைடுமே போக முடியாமல் ஆயிரும். நம்ம பிரச்சனை இல்லை. இந்த ஆர்மி அண்ணாங்க தான் ஃபுல்லாகவே இருந்து ரோடை கிளியர் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு வண்டியாக பார்த்து வேற துப்பாக்கியில் வராரு அங்கே ஒருத்தர். நம்ம இந்த சைடில் போயிடுவோம். இந்த சைடும் கேப் இல்லை. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அவ்வளோ லாரி, அவ்வளோ காரு, அவ்வளோ குட்டியான அவ்வளோ ஆர்மி வண்டி, அவ்வளோ ஜேசிபி போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் போகிற ஒரே ஒரு ஸ்கூட்டி வந்து நம்ம ஸ்கூட்டி தான். எல்லோரும் அப்படியே அண்ணாந்து தான் பார்க்காங்க, யார் சாமிவேன் அப்படின்னு. ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. ஸோ வந்து ரோடே இல்லாத ஒரு இடத்துல நம்ம வந்து ஜாலியாக பூந்து போயிட்டுருக்கோம். ரோடு இருக்குது, கொஞ்சம் பாறை எப்போ மேலே விழுன்னு தெரியாது, அந்த மாதிரிப்பட்ட ரோட்லேயாக நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்க. நம்ம வந்து ஜம்முவில் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நடக்குமா நினச்சேன், நடந்துருச்சு. இதுக்கு இதெல்லாம் என்ன, நம்ம லே லடாக்கே போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். வேறு லெவல் கைஸ், சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஓன் வண்டி எடுத்துகிட்டு ஜம்மு வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. இங்கே லாரியெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். இன்னொரு 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு தான் காட்டுது. இப்போ நம்ம வந்து காஷ்மீரில் ஒரு டனலுக்குள்ளே நம்ம ஆக்டிவாவில் போயிட்டுருக்கோம். வேறு லெவல் கைஸ். ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். 680, 780, 880, 9200 கிலோமீட்டர் இப்போவே நம்ம வந்தாச்சு. இன்னும் லடாக்கே போகல, ஜம்மு தான் ரீச் ஆகிருக்கோம். அவங்க 9200 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்ரீநகர் போக 111 கிலோமீட்டர் காட்டுது. இன்னொரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே பெட்ரோல் பம்ப் வரும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் என்னன்னு. இன்னொரு 15-20 கிலோமீட்டர் தாராளம் போகும் வண்டி. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாரு, கொஞ்சம் சவுரியத்துக்கு வர பாருங்க. அங்கே ரோடு இருக்குல்ல, அப்படி வர வேண்டியது. லாரி எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களாம் இருக்காங்க. யார் எது கேட்டாலும் சொல்கிறாங்க. நம்ம அரைக்குறை ஹிந்தியை வச்சுட்டு நம்ம இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து எல்லோரும் ஹிந்தி படிச்சுக்கோங்க, ட்ராவல் பண்ணுங்க. கொஞ்சம் ஹிந்தி படித்தா போதும். நம்ம தான் ஆள். இங்கே வரவங்கெல்லாம் ஹிந்தியில் விளாக் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பார்ப்போம். தமிழில் விளாக் பண்ணானா ஹிந்தியில் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு என்ன சொல்லதுக்குன்னு தெரியலை. ஸோ ஹிந்தி கற்றுக்கணுங்க. தமிழை நான் இது பண்ணல, ஆனால் வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. ஹிந்தியில் போட்டாலும் நாங்களும் பார்ப்போம், எங்களுக்கு தமிழ் புரிய மாட்டேங்குது. ஹிந்தியில் போட்டால் வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே பார்ப்பாங்க எல்லோரும். அதனால் ஹிந்தியில் போட பாரு, ஹிந்தியில் கற்றுக்கோ. ஒரு மாதம் எங்கேயாவது யாரு கூட போய் ஹிந்தி தெரிஞ்சவங்க உனக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஹிந்தியில் கூட நீ விளாக் போடலாம். நம்மளையும் போடுவோம், ஹிந்தியில் ஏதாவது பண்ணணும். பார்க்கலாம், கொஞ்சம் நம்ம வளர்ந்துக்கிட்டானா அது எல்லாமே பண்ணுவோம், எல்லாமே நடக்கும். ஹிந்தி கொஞ்சம் தெரியும், என்ன மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியும். ஆனால் பேசுகிற அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. பார்க்கலாம், கற்றுக்கலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். कन्याकुमारी से अभी ऑल इंडिया ट्रिप जाएगा। हाँ, आप किधर से? जम्मू से। ओके, मैं अभी श्रीनगर से जाएगा, वो उधर से लद्दाख जाएगा। तो ये तो कमाल की बात है यार। हाँ, स्कूटी पे वहाँ से आए? हाँ, स्कूटी 9000 किलोमीटर कंप्लीट है। कितना? 9000।
9,000। हाथ धो लिया। हाँ। ये तो कमाल कर दिया आपने। अच्छा। और क्या? हाँ, आपका नाम क्या है? मेरा नाम खलील अहमद। खलील अहमद। खलील क्रिकेट प्लेयर। ओके, थैंक यू। ये 2 किलोमीटर से पूरा ट्रैफिक जाम है। यहाँ आराम से जाओ, वो एक साइड नहीं जाओ। ओके बाय। வேற லெவல் கைஸ், எல்லாருமே ஸ்டன் ஆகிறந்து வர, ஸ்கூட்டிலேயா வர, தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னு சொன்னோன்னே ஸ்டன் ஆகிட்டாங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்கூட்டியில் வரியான்னு எல்லாம் வாய பொழக்கிறாங்க. நமக்கு இது போதும் கைஸ், இந்த ஒரு சந்தோஷம் போதும். நமக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வாரியான்னு கேட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்கல்ல, அந்த ஷாக்கு நமக்கு போதும். பாரு என்ன பார்க்குறாங்க. இங்கே ஸ்கூட்டியில் ஜம்மு வரைக்கும் நீ வரியா, இவ்வளோ தூரம் வந்துட்டியா, ரொம்ப பெருமையாக இருக்கு கைஸ் எனக்கு. ஸோ இங்கேயுமே ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. அவங்க எத்தனை கிலோமீட்டர் டிராஃபிக்காக இருக்குது, ஜாமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஆளும். இவங்கெல்லாம் இனி எப்போ போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் ஒரே சைடில் போனாங்கன்னா இந்த பிரச்சனை வரவே செய்யாது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு சைடில் போயிட்டு ஒரே சைடில் வந்து இங்கேருந்து வராங்கன்னா இப்படி மட்டும் போனோம், அவங்க இந்த சைடு வந்தாங்கன்னா எப்படி போக முடியும்? ஸோ அப்படி ஃபுல்லாகவே ஜாம் ஆகுது. ஸோ நம்ம இங்கே வந்தோடனே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. வாங்க இங்கே பாருங்கள், கழுதையில் வந்து மண் அள்ளி போட்டு ஃபுல்லாக இதுதான். இவங்க வண்டியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு மிருகத்தை வச்சு கஷ்டப்படுத்துறதே வேலையாக வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு குட்டியாக ரொம்ப இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு பங்கு நான் பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் எவ்வளோனா 98 ரூபா வருது, 98.52 ரூபா 52 பைசா. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போது நேற்றுக்கே போடணும்னு பார்த்துட்டே இருந்தேன், வசமாக அமையலை. இங்கே வந்துட்டோம், ஃபுல் டேங்க் தான் போட வந்திருக்கோம். ஃபுல் தண்ணி? ஃபுல் வந்து ஃபுல் டேங்க் போட வந்திருக்கோம். இனிமேல் பேக் அப்படியே கட்டணும். हाय, आपका नाम क्या है? जुबैर। जुबैर 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 ओके। सो வந்து आराम से फुल करो भाई। भैया डालो भैया। हाँ, ஸோ வந்து 4 லிட்டருக்கு மேலே வருது. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் ஸ்மெல்லு தண்ணி தாங்க. சாரி பையா. ஸோ 400 ரூபாய்க்கு மேலே வருது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம காஷ்மீருக்குள்ள நம்ம வண்டியில் வந்துட்டோம். இங்கே என்னன்னா, ஒன்று வீட்டுக்கு தண்ணிக்கிட்ட வீடை கட்டியிருக்காங்க, இல்லை மலையில் வீடு கட்டியிருக்காங்க. அது என்ன ஆகுது, ஒரு நேரம் மழை பெய்யுது, மழை அவ்வளோ பாறையெல்லாம் உருண்டு விழுது, வீட்டுக்கு மேலே வந்து விழுது. இவ்வளோதான் பிரச்சனையே. இங்கே மலையில் அவங்களுக்கு என்ன இதுன்னு தெரில, மலையில் வீடு கட்டி வாழ்கிற மாதிரி இருக்குது. மலை தான், ஃபுல்லாகவே மலை தான், மலையில் தான் அவ்வளோ வீடுமே இருக்குது. நம்ம சேஃபாக பிறந்திருக்கோம், சேஃபான இடத்துல இருக்கோம் நம்ம, அதெல்லாம் நமக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை. அங்கேயுமே மலையை ஃபுல்லாக சுரண்டிட்டு தான் இருக்காங்க. இவங்க வேறு வழி இல்லாமல் மலையில் வீடு கட்டி இருக்காங்க. அங்கே வந்து நமக்கு நல்ல இடம் இருக்குது, அதனால் நம்ம சேஃபாக இருக்கோம். ஆனாலும் அந்த இருக்க இடத்த அழிச்சிட்டு இருக்கானோ. உனக்கு கல் வேணும்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போ, இங்கே சும்மா தான் கிடக்கு. அவ்வளோ என்ன பண்ணனே தெரியாமல் அவ்வளோ ஆண்டு கிடக்கு. அது வாட்டுக்கு உருண்டு உளுந்து ரோட்டில் அவ்வளோ கிடக்கு, எடுத்து தள்ளி போட கூட ஆள் கிடையாது, அந்த மாதிரி கிடக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாறை இருக்குது. சே, அவ்வளோ இடத்தையும் போட்டு நாசமாக்கிட்டு இருக்காங்க கன்னியாகுமரியில். எப்பா தண்ணி கலரை பாருங்க, வேற மாதிரி இருக்கு கைஸ். தண்ணி கலரு செம்மையா இருக்கு. ஸோ அதான் அந்த கன்னியாகுமரியை பற்றி எனக்கு பேசவே தோணலை சத்தியமாக. அவ்வளோ இடத்தையும் நாசம் பண்ணிட்டான். இதுக்கு மேலே அங்கே பண்ணதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அதை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம், அதனால நான் அந்த டாப்பிக்கே எடுக்கிறது இல்லை. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஆனால் வந்து இயற்கையை தொட்டவன் பனிஷ்மெண்ட் உண்டு, அது கேரண்டி. ஸோ வாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு பையன் வந்து பனிக்காலம் வரைக்கும் போகணும் அப்படின்னா
சரி வா, இன்னைக்கு நம்ம வந்து லக்கேஜை வந்து ஃப்ரெண்டில் தான் வச்சுருக்கோம். சரி வண்டி எப்படி இழுக்குதா இழுக்கலையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனை அப்படி ஏற்றிட்டு போகிறோம். आपका नाम क्या है भैया? हाँ, आसिन. आसिन जावेद. ओके, आप किधर से हो? मैं भानीवाल से हूँ. यहाँ पे एक गाँव है मेरा. हाँ, यहाँ पे गाँव है ना मेरा. हाँ, यहाँ पे आया था. ओके. दुकान हैं? इधर क्या से आओ? इधर से हिंगनी नाम है इसका. हाँ, हिंगनी. हाँ. ஓகே. வீடு பணிகால், இங்கே ஏதோ வேலையாக வந்தேன் அப்படிங்கிறான். ஸோ அவனை தான் அப்படி ஏற்றிட்டு போனால், ஆனால் டபுள்ஸ் போனால் கொஞ்சம் வண்டி வந்து முக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகுது. பார்க்கலாம், 40-30 தாண்ட மாட்டுக்கு. ஸோ வந்து ஃப்ரெண்டில் லக்கேஜ் இருந்தனால அப்படியே அவனை கூப்பிட்டு போகிறேன். कितना किलोमीटर भैया बनीगाल? 13 किलोमीटर. 13 ஓகே ஓகே. 13 கிலோமீட்டருங்க. ஆமாம், இங்கேருந்து நேர் ரோடு போனால் பனிகால் வந்துடும் போல். பார்ப்போம் வாங்க, அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பனிகால் நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த பையன் வீடு பனிகால் தான். பனிகால் டு ஸ்ரீநகர் நம்ம ட்ரெயினில் போயிருப்போம். வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ட்ரெயின் ரூட்டு. இந்த பையன் வந்து பனிகாலில் இருந்து தானா. இது ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. ரோடுமே சூப்பராக இருக்குது. 6 கிலோமீட்டர் இருக்குது. ரோடுமே செம அடிப்பொலியாக இருக்குது இங்கேருந்து. இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ வந்து ரோடு வந்து நல்லா இருக்குது. ரோடு பயங்கரமாக இருக்குது. ரோடு நீட்டாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. மலைகளுமே கொஞ்சம் நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது, வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். இந்த ஃப்ரூட்டை தந்தான் கேட்டால் அவன் கிஃப்ட் அப்படிங்கிறான். ஏ फ्रूट का नाम क्या है भैया? इसको खीरा बोलते हैं यहाँ पे. खीरा. हाँ. ओके, ये स्वीट आ रहा, स्वीट क्या टेस्ट है? हाँ, स्वीट है, स्वीट. ஸ்வீட் டேஸ்ட்டு. ஓகே, அவன் இங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கானா. அவனை கொண்டு இறக்கி விட்டாச்சு. இதை வந்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தந்தான். சரி ஓகே भैया, मैं अभी जाएगा. ओके, थैंक यू भैया. ओके जरूर आपके चैनल को सब्सक्राइब करूँगा. ओके. ये मेरा चैनल है. அவன் பார்த்துட்டு ஓகே, நைஸ் டு மீட் யூ, பாய். அவன் இந்த ஃப்ரூட்டை தந்தான். அப்படி இங்கே அவன் படிச்சுட்டு இருக்கான் போல். அவன் வீட்டுக்கு போயிட்டு வரான் போல். வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தான். இன்னும் அம்மா அப்படி போக வேண்டியதான். இன்னும் நமக்கு 94 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அப்படியே ரூட்லாம் நல்லா தான் இருக்குது, அப்படி போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 2வது லிஃப்ட்டு. அந்த பையனை பனிகாலில் இறக்கி விட்டோம். அடுத்து பனிகால் ஸ்டேஷன் பார்த்தேன். அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து ட்ரெயினில் வந்து இறங்கி ஜம்முவில் இறங்கி அங்கேருந்து கேப் பிடிச்சி வந்து அக்கலேவோ அப்புறம் இங்கே ஸோ இங்கேருந்து இப்போ பனிகால் ஸ்டேஷன் பக்கத்தில் 80 दिन हो गया. ஸோ வந்து அந்த பனிகால் ஸ்டேஷன்லேருந்து ஏற்றி இந்த ஒரு பையனை வந்து அனந்தநாக் கூப்பிட்டு போகிறோம். श्रीनगर से. फिर कितने दिन इधर बैठोगे? कितने दिन इधर? हाँ, कितने दिन इधर बैठोगे? 80 दिन हो गया. नहीं, मैं बोल रहा हूँ फिर इधर कितने दिन बैठोगे? इधर 2-3. मैं अभी लद्दाख जाएगा. अच्छा, लद्दाख जाओगे? हाँ, मैं दिसंबर से पूरा कश्मीर घूमने का. लास्ट दिसंबर से. मतलब सर्दियों में आप यही हो? हाँ. ஸோ இவரை வந்து பனிகாலில் ஏற்றி அனந்தநாக் வரைக்கும் கூப்பிட்டு போக போகிறேன். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். ரோடு நல்லா இருக்குது. நம்ம லக்கேஜையும் இன்னைக்கு பின்னாடி வைக்கலையா, சரி கேட்குற ஆளுக்கெல்லாம் லிஃப்ட் இன்னைக்கு. இவ்வளோ நாள் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் பின்னாடி லக்கேஜ் இருந்துச்சு, அதனால கொடுக்கல. हाँ, मैं कॉलेज हो गया. कॉलेज हो गया. हाँ, लास्ट ईयर से मैं कॉलेज हो गया. ஸோ வந்து பனிகால் லேண்ட்ஸ்கேப்லாம் பயங்கரமாக இருக்குது, செம்ம வியூவாக இருக்குது சத்தியமாக. ஸோ இங்கேருந்து இவரை லிஃப்ட் ஏற்றி கூட்டிட்டு போக போகிறோம். ஸோ வண்டி நல்லா தான் போகுது, பரவாயில்ல. ஸ்பீட் லிமிட்டட் வந்து இங்கே 50 km/h போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது பனிகால். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வந்து ஒரு டனலில் போயிட்டுருக்கோம். பனிகால்லேருந்து அனந்தநாக் போகிற ரூட்டில் ஒரு टनल போயிட்டுருக்கோं. अच्छा टनल भैया, आप कितना किलोमीटर से है भैया टनल? टनल कितना किलोमीटर है? ये लगभग 10 किलोमीटर है. 10 किलोमीटर टनल है. हाँ,
10 किलोमीटर இது வந்து 10 किलोमीटर 10 की 8 किलोमीटर है 8 ये कितना किलोमीटर टनल है भैया हाँ 10 मिनट इसमें 10 मिनट लगेंगे हाँ कितना किलोमीटर है कितना 8 किलोमीटर ओके 8 किलोमीटर टनल அப்படிங்கறான் भैया स्टोरेज फुल कट करो स्टोरेज हो गया कौन सा फोन है आईफोन है हाँ आईफोन स्टोरेज फुल इसकी स्टोरेज फुल हो गई या आपका एक इसमें मेमोरी कार्ड लेगा ना मेमोरी कार्ड हाँ तो इसमें डालना फिर बनाओगे ओके आपने तमिलनाडु से यहाँ तक वीडियो बनाई है इसकी स्टोरेज भी फुल हो गई சரியா இருக்கு சார் நான் வந்து டனல்குள்ள போகும்போது பயங்கரமா குளிருது நல்லா இருக்கு வேற லெவல் வடிகால்ல இருந்து அனந்தநாத் போற வழியில ஒரு டனல்ல போயிட்டு இருக்கோம் சவுண்டே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு இந்த டனல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வேற மாதிரி இருக்கு கொஞ்சம் ரூட்டு மோசமா இருக்கும் ஆனா போக போக வழிகள்லாம் வேற மாதிரி இருக்கு இடம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வேற மாதிரி இருக்கு ஸோ இந்த வடிகால் அனந்தநாக்லாம் வந்துட்டீங்கன்னா ரோடு வந்து நீட்டா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த ஒரு ஜம்முல இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு தான் ரோடு கொஞ்சம் மட்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வணிகள்லாம் வேற லெவல் பிளேஸ் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க இவ்வளோ வீடெல்லாம் ஏதோ வெளிநாடு மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு வீடுமே ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க ஸோ நம்ம இந்த பையனை வந்து அனந்தநாக்கில் தான் கொண்டு போய் விட போகிறோம் அனந்தநாக்கு முன்னாடி ஏதோ சொன்னான் லொக்கேஷன் நம்ம ஏதோ காலேஜ் போயிட்டு இருக்கான் போல ஸோ அவனை தான் அப்படி கொண்டு போய் விட போயிட்டு இருக்கோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் इधर अनंतनाग है हाँ यहाँ से जाना है ओके आपको अनंतनाग जाएगा कॉलेज कॉलेज इधर से कितना किलोमीटर है कॉलेज इधर से है पहले अनंतनाग अड्डे में जाना है पहले वहाँ से मतलब कॉलेज के लिए गाड़ी मिलेगी मेरे को हाँ आप गाड़ी इधर है हाँ यहाँ से अड्डे तक मिलेंगे लगभग आधा घंटा लगेगा वहाँ से लगेगा कॉलेज तक लगभग 1 घंटा आप इधर से कॉलेज कितना दूर है इधर से हाँ इधर से कॉलेज लगभग 15-20 किलोमीटर 20 किलोमीटर हाँ ओके अनंतनाग है अनंतनाग ये अड्डा है लगभग यही 5 किलोमीटर आप गाड़ी किधर है गाड़ी अब मुझे वो उधर से आती है ना तवेरा हाँ वहीं से मैं तवेरा वो शेयरिंग गाड़ी है हाँ शेयरिंग गाड़ी में अब कॉलेज जाएगा पहले जाऊंगा अनंतनाग वहां से फिर चलूंगा कॉलेज गाड़ी में ओके तो कॉलेज बस कॉलेज बस हाँ ओके ओके चलो ठीक है भाई जान थैंक यू अगर बाय मेरा घर यहीं होता फिर बैठते यहीं ओके हाँ ओके मेरा घर बनहाल में है ना आपका घर बड़ीवाल से ओके ओके आप कॉलेज आएगा कॉलेज जाएंगे हाँ परसों से जाना है मंडे से टाइम टाइम इस टाइम होगा टाइम 12 होंगे 12 है साढ़े 11 12 7 ओके चलो ठीक है भाई ओके भैया बाय ओके अब नहाना शहाना इधर से गर्दा नहीं है हाँ हाँ इधर से गर्दा नहीं है इधर से आप नहा के फ्रेश हो जा सकते हो फिर मतलब इधर से गर्दा नहीं इधर से अच्छा मौसम ओके कपड़े अच्छे से लगाना और ये है ना ये बाहर निकला इधर धूप है मैं भी अभी बाहर निकला ओके सुबह सर्दी थी ओके ओके मैं अभी श्रीनगर जाएगा ओके भाई ஓகே பாய் பேட்டு கடை தான் இருக்கு இங்கே வந்தீங்கன்னா இனி ஃபுல்லாகவே பேட்டு ட்ரை ஃப்ரூட்டு ஆப்பிள் கடை இந்த மாதிரி கடை மட்டும்தான் ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு வழி ஃபுல்லாக ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கு அதே மாதிரி பேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வெளியில் ஃபுல்லாக அந்த கட்டையாக இருக்கும் அது எல்லாமே அந்த பேட்டு செய்யக்கூடிய ஒரு இதுதான் நல்ல நசுக்கி எடுத்து போட்டு வந்துருக்காங்க அப்பா
இது ஃபுல்லாகவே இந்த தெரியுதுல, இது ஃபுல்லாகவே பேட் செய்கிற கட்டை தான். அது ஃபுல்லாகவே இப்படி தான் வெளியில் வச்சுருப்பாங்க. இங்கே ஃபுல்லாகவே பேட் வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் இங்கே காஷ்மீரில். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸுமே ஒரிஜினலாக பயங்கரமாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்லாம். அதே அந்த ஸ்ட்ராபெரி கோல்டு பெரிலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பக்கமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஒரு பூ உண்டு, அது என்ன பூ, இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. ஐயோ, இந்த காஷ்மீரி ஃப்ளவரா, காஷ்மீரி ஃப்ளவரா, அது ஏதோ ஒரு கேசர் பாதாமா ஏதோ. ஐயோ, போன டைம் கூட வாங்கிட்டு போனேன். அந்த ஒரு இதெல்லாம் ஸ்கேம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. நான் என்ன தெரியல, பார்த்துட்டேன் ஒரு நிமிஷம். குங்குமப்பூ வந்து இந்த டால் லேக்கில் சும்மா வித்துட்டு இருப்பாங்க 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குன்னு ஒரு கிராமு. அதெல்லாம் வாங்கிறாங்க, அதெல்லாம் ஃபேக்கு. அதே மாதிரி ஒரு கிராம் வந்து 300 ரூபா பக்கம் வரும், அங்கே வாங்குங்க. அதே மாதிரி நல்ல ஸ்கேம் பண்ணுவாங்க இங்கே காஷ்மீரில். அதனால் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசி வாங்கணும். ஸோ அந்த குங்குமப்பூவில் பயங்கரமாக ஸ்கேம் நடக்கும், அதை மட்டும் பார்த்து வாங்க. ஒரு கிராம் 300 ரூபா, அதுனா மட்டும் வாங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இங்கே ஃபுல்லாகவே பேட்டு தான், பேட்டு கம்மியாக கிடைக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஒரிஜினலாக சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஒன்று எல்லாரையும் நிப்பாட்ட சொன்னாங்க, ஏன் இதுக்கெல்லாம் தெரில. அங்கே ஏதோ பெரிய ஆர்மி வண்டிகள்லாம் லைனாக போகுது, அதனால நிற்க சொன்னாங்களா என்னன்னு தெரில. ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி மட்டும் செக்கிங் போனாங்க, இங்கே வந்து ஃபுல்லாக நம்மளை நிப்பாட்டி விட்டாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு லைனாக ஒரு 10-15 வண்டி போயிட்டே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு 200 மீட்டருக்கு ஒருக்க இந்த மாதிரி சிஆர்பிஎஃப் வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப கோளாறு வேலைகள்லாம் எதுவும் பார்த்துறாதீங்க, அது மாதிரி வந்துட்டு அப்படியே ஜாலியாக போங்க. ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி துப்பாக்கி வச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க, பேட்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான். ஸோ இது வந்தீங்களா, இந்த வண்டி லைனாக போயிட்டுருக்கு, அதனால தான் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போல். ஸோ எல்லா வண்டியும் அப்படி நிற்கிது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் நமக்கு ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குது, வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து புல்வாமா அப்படின்னு போட்டிருக்கு, எந்த கீழே போகணும் போல். புல்வாமா போனால் அப்படி லெஃப்ட் எடுத்து கீழே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்ரீநகர் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ரூம் எடுக்க மாதிரி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஆர்மி பாருங்கள், ஒரு 100-200 மீட்டர் வரைக்கும் ஆள் நின்றுக்கிட்டே இருக்காங்க. வேறு லெவல். வெயில் பயங்கரமாக அடிக்கி, அதுலேயும் அவங்க வந்து அந்த இதெல்லாம் போட்டுட்டு, ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்பா அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டால் லேக் வந்துட்டோம். இதாங்க காஷ்மீரில் உள்ள டால் லேக். போன டிசம்பரில் வரப்போ ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருந்து இப்போ ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ டால் லேக் வேறு நம்ம வண்டியிலே வந்துட்டோம், அதுதான் நம்பவே முடியல என்னால். இப்போது போன வாட்டி நம்ம ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம், அங்கே தான் போய் சாப்பிடுறதுக்கு நான் போயிட்டுருக்கேன். காலைல கொய்யாக்கா மட்டும் தான் சாப்பிட்டோம். இதாங்க டால் லேக், ஃபுல்லாக இப்போ தண்ணியாக தான் இருக்குது. இப்போ ஐஸ் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த கேரளா ஹோட்டல் தான் போயிட்டுருக்கேன், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த A1 ரசோய் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் டைம் டிசம்பரில் இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ மறுபடியும் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பிரியாணி தான் சாப்பிட்ருக்கோம், பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம காஷ்மீர் ஸ்ரீநகர் வந்தாச்சு. அந்த ஒரு கேரளா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரூம் தான் எடுத்திருக்கேன். ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே தான் ஒரு 1 hour 2 days இருப்பேன் ஸ்ரீநகரில். ஸ்ரீநகரில் இருந்து கொஞ்சம் பொறுமையாக இனிமேல் போகணும். ஸோ இங்கே நல்ல வெயில் தான் அடிக்கி. இப்போது காஷ்மீரே வெறிச்சோடி, ஸ்ரீநகரே வெறிச்சோடி போய் கிடக்கு. ஸோ வந்து வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸ்ரீநகரில் ரூம் எடுத்திருக்கேன் இப்போது. ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து டென்ட் போல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ரூம் தான் எடுத்திருக்கோம். ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். நைட்டும் அதே கடையில் தான் சாப்பிட வந்திருக்கோம். ரொட்டி, மட்டன், அதே மாதிரி ரைஸும் சொல்லியிருக்கோம். அது A1 ரெஸ்டாரண்ட், A1 ரசாய் கேரளா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம்.